ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரெட் அலர்ட் ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் குரூப் 4க்கு சின்சியரா படிச்சுட்டு இருப்பீங்க. என்னதான் நம்ம படிச்சாலும் நமக்கு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ரிவிஷன் தேவை. ஓகேவா? அந்த ரிவிஷன் ஐடியாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐகேஎஸ் அகாடமியில ரெட் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். 30 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான எல்லா ஜிகேவுமே இதுல உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? வீடியோவை எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேதர் பண்ணிக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஸ்டாண்டர்ட் 6th இருந்து 9th வரைக்கும் உண்டான எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, பொருளியல் ஒரு அறிமுகம். ஃபர்ஸ்ட் சந்தை. சந்தைன்னா என்னப்பா? ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் தேவையான ஒரு இடம் தான் என்னது? சந்தை. தொழில்களை 3ஆ பிரிக்கிறோம். முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில். சரிங்களா? முதல் 2 3 மூலப்பொருட்களை, ஓகேங்களா, மூலப்பொருட்களில் இருந்து பெறப்படும் பொருள் தொழில் வந்து முதல்நிலை தொழில் சொல்றோம். சரிங்களா? அப்ப வேளாண்மை, தேன் சேகரித்தல், காய் கொட்டைகள் சேகரித்தல், ஓகேங்களா, இதெல்லாம் மூலப்பொருள்கள்ல இருந்து வச்சு வர்றது முதல் நிலை. மூலப்பொருளை உற்பத்தி பொருளா மாத்துறது. இப்ப ஒரு மரம் இருக்கு, அது மூலப்பொருள். அந்த மரத்தை வச்சு நாற்காலியாவோ மேஜையாவோ செஞ்சோம்னா அது 2ஆம் நிலை தொழில். அப்ப மூலப்பொருட்கள் எல்லாம் முதல்நிலை தொழில். ஓகேவா? மூலப்பொருளை உற்பத்திக்கு கொண்டு வருவது 2ஆம் நிலை தொழில். உற்பத்தி பண்றது. அந்த உற்பத்தி பண்ண பொருளை பயன்பாட்டுக்கு கொண்டு வருது போக்குவரத்து, வணிகம், வங்கி, தகவல் தொடர்பு, செய்தி தொடர்பு, அதாவது தகவல் தொடர்பு, இதெல்லாம் என்னன்னா 3ஆம் நிலை தொழில். இந்த 3ஆம் நிலை தொழிலை நம்ம சேவை துறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது காந்தி. நல்லா கவனிங்க, இந்த வீடியோல வெறும் 6 to 9 மட்டும் இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல காந்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில டாபிக் வரையில எக்ஸஸான விஷயங்களும் சொல்ல போறேன். அதனால ஸ்கூல் புக்ல இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருக்காம நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஹைலைட் பண்ணி கவனிங்க. காந்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்தியா என்பது நகரங்களிலோ புறநகரங்களிலோ கிடையாது, கிராமங்களில் தான் அப்படின்னு சொல்றது யாரு? காந்தி. கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றாரு. கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றாரு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கூற்று. அடுத்தது உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. அவ்வளவுதாங்க. பாருங்க, 2 நிமிஷம் தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு 6வது எக்கனாமி என்ன ஆயிடுதுங்க? முடிஞ்சிருது. அப்ப சந்தைனா என்ன, 3 தொழில்னா என்ன, காந்தி என்ன சொல்றாரு, 2 இம்பார்ட்டன்ட் டேஸ். கிளியராப்பா? இதோட பொருளியல் ஒரு அறிமுகம். 6th எக்கனாமி ஓவர். அடுத்தது 7th எக்கனாமிங்க. நெக்ஸ்ட் உற்பத்தி. அதுல ஃபர்ஸ்ட் பாடம் உற்பத்தி. ஜிடிபி நமக்கு தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி ஆகக்கூடிய பண்டங்கள் பணிகளோட மதிப்பு தான் ஜிடிபி. ஜிடிபியோட நவீன கருத்தை சொன்னவர் யாரு? சைமன் குஸ்னட். எந்த வருஷம் சொல்லுவாரு? 1934. ஓகேவா? இதெல்லாம் நம்ம 10th எக்கனாமியில படிப்போம். ஸோ இதனால நம்ம ஒரு சில விஷயத்த திருப்பி கேட்கணும், அப்பதான் நமக்கு நல்லா பதியும். ஸோ ஜிடிபியில முக்கிய பங்கு வகிப்பது என்ன துறைனா? சேவை துறை. உற்பத்திக்கான காரணிகள் என்னென்னா நிலம், மூலதனம், ஓகேங்களா, முதலீடு, உழைப்பு. ஆல்பர்ட் மார்ஷல் 2 கோட் சொல்றாரு. அதாவது நம்ம வேலையினால் ஏற்படும் துன்பத்தை பார்க்காம முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மனதால் ஏற்படும் பயனை கருதி உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம உழைக்கணும், வேலையினால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, நம்ம உழைக்கணும். அதான் கான்செப்ட். அப்படி சொன்னவர் யாரும்? ஆல்பர்ட் மார்ஷல். 2வது கூற்று அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் எல்லாமே மூலதனம். இந்த கூற்றை சொன்னவர் யாரு? ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்தது ஆடம் ஸ்மித், பொருளாதாரத்தின் தந்தை சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக். சரிங்களா? புதிய பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸை சொல்லுவோம். சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தைன்னு காரல் மார்க்ஸை சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சமமா மார்க் போடுங்க. எப்படி சமமா மார்க்? ரைட். இந்த ஆடம் ஸ்மித் வந்து 2 நூல் எழுதியிருக்காருப்பா. ஒன்னு நாடுகளின் செல்வம், இன்னொன்னு நன்னறிவு கருத்துணர்வு கொள்கை. இந்த 2 நூல் யார் எழுதியிருக்காரு? ஆடம் ஸ்மித். அடுத்தது வேலை பகுப்பு முறை பத்தி சொன்னவர் யாரு? ஆடம் ஸ்மித். வேலையை பிரிச்சு கொடுக்கணும், ஒரே ஆள்கிட்ட மொத்த வேலையை கொடுக்க கூடாது, வேலையை பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். தொழில் முனைவோரை நம்ம என்ன சொல்லணும்? தொழில் அமைப்பாளர் அல்லது சமுதாய மாற்றத்தை காணும் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, 5 நிமிஷம் தான், 2 பாடம் முடிஞ்சிருச்சு. அப்படியே விறுவிறுன்னு கவனிச்சுட்டே வாங்களேன். அடுத்து 7வதுல நெக்ஸ்ட் பாடம் வரி. வரிங்கிற சொல்லானது வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? பேராசிரியர் செலிக்மேன் ஒரு கூற்று சொல்றாரு, வரி என்பது அரசுக்கு நாம கட்டாயம் செலுத்த வேண்டிய செலுத்துகை. செலுத்துகை. ஓகேவா? வரி விதிப்பு பத்தி 4 விதிகளை சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். ஏற்கனவே ஆடம் ஸ்மித்ங்கிறவர் பொருளாதார தந்தை பார்த்தோம். நாடுகளின் செல்வம், நன்னறி கருத்துணர்வு கொள்கை அவருடைய நூல்னு பார்த்தோம். வரி விதிகள் பத்தி 4 விதிகள் சொல்றாரு.
ஓகேவா? சமத்துவ விதி, உறுதி விதி, வசதி விதி, சிக்கன விதி, ரைட்டுங்களா? அதே மாதிரி வரி விதிப்பு முறைகளை பத்தி 3 முறையை சொல்றாரு. வளர்வீத முறை, ஓகேங்களா? விகிதாச்சார முறை, தேய்வு வீத முறை, வரி விதிப்பு. டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், ஓகேங்களா? நேரடி வரியில என்னென்ன வரி வரும்னு கேட்டுருவாங்க. வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி. மறைமுக வரியில என்னென்ன வரி? விற்பனை வரி, சுங்க வரி, கலால் வரி, ஜிஎஸ்டி, இதெல்லாம், ஓகேங்களா? மத்திய வருமான வரி சட்டம், முக்கியமான கேள்வி, 1963, ஓகேங்களா? இதன்படிதான் மத்திய வரி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. மத்திய வருமான சட்டம் எப்போ வந்ததுன்னு கேட்டா 1963. மொத்த விற்பனையாளர்களுக்கோ சில்லறை விற்பனையாளர்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் கலால் வரி. கலால் வரி. இந்த கலால் வரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆயத்தீர்வு வரி, சுங்க வரி, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லா நேரடி வரிகளுமே எந்த அரசால வசூலிக்கப்படுகிறதுனா மத்திய அரசு. வேட் என்பது வேல்யூ ஆடட் டாக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின ஸ்டேட் ஹரியானா. ஹரியானா எந்த வருஷம்னு கேட்டா 2003. 2005 இந்தியாவில் ஒரு 24 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த வேட் வரி கொண்டாந்தாங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. 15 நவம்பர் 2015 என்ன விஷயம் வந்ததுன்னா தூய்மை பாரத வரி. இதில் வரி விதிப்பு சதவீதம் பாத்தீங்கன்னா 0.5. தூய்மை பாரத வரி பாருங்க 15. சரிங்களா? ரைட், வெரி குட். அடுத்தது 7th எக்கனாமி முடிஞ்சதுங்க. பாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 5 to 6 நிமிஷம் இருக்குமா? 7 நிமிஷம். இப்ப 8வது லெசன் பாருங்க. 8th ஃபர்ஸ்ட் லெசன் பணம், சேமிப்பு, முதலீடு. பணம் என்ற சொல்லானது ரோம் நாட்டில் மொனட்டோ ஜூனோ என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த மொனட்டோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மணி. இந்தியாவில் ரூபாய்ங்கிற சொல்லானது ரௌபியா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் டி. உதயகுமார், 15 ஜூலை 2010. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஓகேங்களா? இந்த 15 ஜூலை தான் கல்வி வளர்ச்சி நாள். யாருடைய பிறந்த நாள்? காமராஜர் பிறந்த நாள். காமராஜர் என்ன சொல்லுவோம்? கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர்னு காமராஜர் சொன்னவர் யாரு? தந்தை பெரியார். அவ்வளவுதாங்க. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்க. இடியாப்பம் மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பணத்தை பத்தின டெஃபினிஷன் பாருங்க. ராபர்ட்சன். இப்ப நம்ம எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு சிறு தொகையை கொடுக்குறோமோ அதுதான் என்னது? பணங்கிறார். அப்ப பண்டமாக பெற்றுக்கொண்டு சிறு தொகையாக கொடுப்பதுதான் என்னது? பணம் சொல்லிட்டு என் சன் அடிக்கடி சொல்லுவான். என் சன் வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு சிறு தொகையை கொடுங்கம்மா. அப்ப ராபர்ட்சன். ஸ்டோவ்ஸ்கி. பணம் என்பது ஒரு கடினமான கருத்துகளால் வரையறுக்கப்படுகிறது. அது 3 வெவ்வேறு பணிகளை செய்கிறது. அப்ப இதுல ஷார்ட்கட் என்னன்னா ஸ்டோவ். இப்ப நம்ம அடுப்பு வச்சிருக்கோம்ல, கேஸ் ஸ்டவ், அது வந்து 3 அடுப்பு இருக்கணும். அப்ப 3 துறைன்னு வார்த்தை வந்தா ஸ்டோவ்ஸ்கி. எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. சிறு தொகைன்னு கூட்டுல கேட்டா ராபர்ட்சன், ஓகேவா? 3 பணின்னு வந்தா ஸ்டோவ்ஸ்கி. அதே மாதிரி எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவெல்லாம் பணம் சொன்னவர் வாக்கர். வாக்கர். இப்ப ஒரு குழந்தைய வாக்கர்ல விட்டா எங்கிட்டலாம் போகணுமோ அங்கிட்டலாம் போகும். ரைட். எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதுவெல்லாம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? சர் ஜான் ஹிக்ஸ். எதையெல்லாம் செய்ய வல்லதோ, இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணும்னா வாக்கரு, பணமாக கருதப்படுகிறதோனா ஹிக்ஸ். அவ்வளவுதாங்க. மௌரியர்கள் காலத்துல தங்கம், வெள்ளி, ஈயம் இந்த நாணயங்கள்லாம் துளையிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. கிரேக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மரபுப்படி சித்திரம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை பயன்படுத்தினவங்க குஷானர்கள். தங்கம், வெள்ளி, ஈய நாணயங்களை துளையிட்டு பயன்படுத்தினவங்க மௌரியர்களுங்க. கிரேக்க மரபுப்படி பிக்சரைசேஷன், சித்திரம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை பயன்படுத்தினவங்க குஷானர்கள். டெல்லி சுல்தான்கள் காலத்துல இந்து அரசர்கள் பேர் நீக்கப்பட்டு இஸ்லாமிய பேர்கள் வந்து பொறிக்கப்படுது. 1600 கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது? முகலாயர் காலத்துல இருந்த நாணயங்களை பயன்படுத்துது. 1717 பாருங்க, 1717 பாரு, 1717 பாரு, ஓகேவா? 17க்கு 17 பாரு. ஏன் சொல்றேன்னா 1717 முகலாய அரசரான பாருக் ஷாயர் ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில ஒரு பணம் அச்சடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஓகேவா? ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது பாருங்க, தங்க நாணயம், செம்பு நாணயம், வெள்ளி நாணயம், வெங்கல நாணயம், ஓகேங்களா? தங்க நாணயம் ஒவ்வொரு நாணயத்துக்கு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செம்பு நாணயத்தை கப்ரூன்னு சொல்லுவாங்க, வெண்கலத்தை டின்னின்னு சொல்லுவாங்க, வெள்ளியை ஏஞ்சலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாணயங்களுக்கும் ஒவ்வொரு பேரு. இதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க, ஊழல் தடுப்பு சட்டம் 1988. 8 ஊழலை செஞ்சு பிரிச்சுக்கோ, போலீஸ் வந்து உன்னை பிடிக்கும் நினைச்சுக்கோ, ஓகேவா? அப்ப 8 ஊழல் 1988 ஊழல் தடுப்பு சட்டம். பண மோசடி சட்டம் 2002. ரியல் எஸ்டேட் சட்டம் 1988 திருத்தப்பட்டது 2016, ஓகேங்களா? ரைட்டு. இந்த 2015 பாருங்க, வெளிநாட்டு
பண மதிப்பு, ஓகேங்களா, சாரி, வெளிநாட்டு பண மோசடி மூலம், ஓகேங்களா, அந்த பண மோசடியை கொண்டு வர்றது 2015, ஓகேங்களா. இந்த 2016 தான் இங்க பாருங்க, நவம்பர் 8 2016 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. 500 1000 செல்லாது அப்படின்னு சொன்ன டேட்டு தான் என்னன்னா நவம்பர் 8 2016, ஓகேங்களா. ரைட். அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை. இந்திய பொருளாதாரத்தோட பண்பு கலப்பு பொருளாதாரம். திட்டக்குழு வந்தது 15 மார்ச் 1950. 15 மாறி 50 ஆயிடுச்சு, ஓகேங்களா. முதல் தொழில் கொள்கை ஏப்ரல் 6 1948 வருது. தொழில்துறை சட்டம் எப்போ வருதுன்னா 51. பாருங்க, எல்லாமே முக்கியமான டேட்டா. இந்திய பொருளாதாரத்தோட பண்பு கலப்பு திட்டக்குழு எப்போ வந்து 15 மார்ச் 1950, ஓகேங்களா. தொழில் கொள்கை ஏப்ரல் 6 1948. தொழில்துறை சட்டம் 1951, ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை வி கிருஷ்ணமூர்த்தி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரி சீர்திருத்தத்தின் தந்தை ராஜா செல்லையா, சரிங்களா. ரைட். மதியுரையக்க குழு, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். மதியுரையக்க குழு, சிந்தனை களஞ்சியம், இதெல்லாம் எதை சொல்றோம்னா நிதி ஆயோக்க சொல்றோம். யாருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா பொதுத்துறை கொள்கை, ஓகேங்களா, 1956ல இரண்டாம் தொழில் கொள்கை வந்து யாருடைய மாதிரிப்படி உருவாக்கப்பட்டதுன்னா PC மகளனோபிஸ். கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார் ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா. 1991ல புதிய பொருளாதார தொழில் கொள்கை. அவ்வளவுதாங்க, எல்லாமே முக்கியங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, மேம்பாட்டை அறிவோம். 9th வந்துட்டோம் பாருங்க. 10 நிமிஷம் தாங்க, ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 6, 7, 8 முடிஞ்சது. இன்னொரு 5 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிடும், 9th முடிஞ்சிடும். மேம்பாட்டை அறிவோம்னா நிகர நாட்டு உற்பத்தி, ஓகேங்களா. அதை ஃபர்ஸ்ட் நிகர நாட்டு உற்பத்தினா என்ன சொல்றாங்கன்னா மொத்த உற்பத்தியில இருந்து தேய்மானத்தை கழிக்கணும், ஓகேங்களா. தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பு தான் என்ன சொல்லுவோம்னா நிகர நாட்டு உற்பத்தி. தனிநபர் வருமானம், சரிங்களா. அந்த தனிநபர் வருமானத்தை மொத்த தேசியத்தின் உண்மை குறியீடுன்னு சொல்லுவோம், சரிங்களா. தனிநபர் வருமானத்தை நம்ம பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம், பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம், ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு தேசியம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு நம்ம அதை வச்சு சொல்ல முடியும், சரிங்களா. ரைட். PPPனா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி. அந்நிய நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்கும் திறன் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி. இதுல இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 3rd பிளேஸ். HDI பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக்கோ இந்தியா சேர்ந்த அமத்யா குமார் சென்னோ 1990ல உருவாக்குனாங்க HDI. தமிழ்நாடு கல்வியறிவை பொறுத்தவரையும் தேசிய இந்நாட்டின் கல்வியறிவு சராசரியை விட அதிகமா இருக்கு, நாட்டின் கல்வியறிவு சராசரியை விட அதிகமா இருக்கு, ஓகேங்களா. ரைட். மொத்த தேசிய வருமானத்தின் உண்மை கணக்கீடு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிநபர் வருமானம். இந்த 2 வருஷத்தை பாருங்க. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், முக்கியமான கேள்வி. தேசிய வன கொள்கை எப்பன்னு கேட்டா 88. வனவிலங்கு வாரியம் எப்ப வந்துச்சுன்னு கேட்டா 52. புலி பாதுகாப்பு திட்டம் எப்ப வந்துச்சுன்னு கேட்டா 73, சரிங்களா. ரைட். தமிழ்நாட்டுல சூரிய மின் தகடு மூலம் மின் உற்பத்தி அதிக அளவு நடக்குது. பிரிவு 51AG என்ன சொல்லுதுன்னா காடுகள், மலைகள், அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கிறது இந்தியர்களோட கடமை அப்படின்னு சொல்லுது. An Uncertain Glory அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்காருன்னா அமர்த்யா சென் எழுதியிருக்காரு, ஓகேவா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு 4 வருஷம் பாருங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002, நீர் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் 74, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 4மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், சரிங்களா. மேட்ச்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. 72 to 73 காலகட்டத்துல கடந்த 4 பத்தாண்டுகளை விட இப்ப வேலை வாய்ப்பு சதவீதம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 2% அதிகரிச்சிருக்கு. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபெரோஷா துக்ளக். எப்பவுமே ஒரு வேலைக்கு போனா ஃப்ரெஷர் அப்படின்னு பாக்குறாங்கல்ல, ஃபெரோஷா. ஸ்லேட்டர் கிராமம், சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர். 1918ல சில தென்னிந்திய கிராமங்கள்ங்கிறத புக்க வெளியிடுறாரு. இவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருவேல்பட்டுங்கிற கிராமத்தை ஆய்வு செஞ்சிருக்காரு. அதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்றோம். 1981ல மொத்த மக்கள்ல 100 தொழில் செஞ்சவங்கள 24 பேர் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அல்லாத தொழில ஈடுபட்டிருக்காங்க. 2008ல ஒரு 100 பேர்ல 41 பேர் வேளாண் அல்லாத தொழில ஈடுபட்டிருக்காங்க. சும்மா ஜஸ்ட் டேட்டா. அடுத்து இதுல இருக்கிற டேட்டாலாம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா சூரி, இவர் தான் என்ன செய்வாரு, ரூபியா அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயத்தை விடுறாரு. 178 கிராம், ஓகேங்களா, அதோட எடை. மார்க்கோ போல வருகையினாலதான் ஐரோப்பிய நாடுகள்ல காகித பணம் பரவுது. கிரெடிட் கார்டு நமக்கு தெரியும், ஜான் பிர்கின்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. RBI பாருங்க, ரொம்ப முக்கியம். RBI சட்டம் 1934, RBI வந்தது 1935, RBI ஹெட் குவார்டர்ஸ் மாறினது 1937, RBI நேஷனலைஸ் ஆனது 1949. அம்பேத்கருக்கு வழிகாட்டிய RBIக்கு வழிகாட்டியாக அமைஞ்ச அம்பேத்கரோட நூல் தான் ரூபாய்க்கான பிரச்சனையும் அதன் தோற்றமும் தீர்வும்.
1917 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிடப்பட்டது. 47 வரைக்கும் 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த நாணயங்களே வெளியிடப்பட்டன. 7/6 மத்திய பிரதேசம் தேவாஸ்ல 1974 ஒரு அச்சகம் அமைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது தமிழ்நாட்டில் வேளாண்மை பாடம் 9th எக்கனாமியில லாஸ்ட் பாடம். 2001 படி அக்ரிகல்ச்சர் செஞ்சவங்க தமிழ்நாட்டில் 49.3, 2011 42.1. அதே மாதிரி 2011 3,29,00,000 96 லட்சம் பேர் என்னவா இருக்காங்க, தமிழ்நாட்டில் வேளாண்மை செஞ்சவங்களா இருக்காங்க. உலக அளவில் தமிழ்நாட்டு அளவில் 100 பேர்ல ஒருத்தர் பட்டியல் இனத்தவர் வேளாண்மை தொழிலா இருக்காங்க. பாசன வசதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிங்க. பாசன வசதி பெறப்படும் பயிர் பரப்பளவு 57, நாட்டிலே மிகப்பெரிய பாசனம் கிணற்று பாசனம் 62, கால்வாய் பாசனம் 24, ஏரி பாசனம் அதுல பாதி 12. 62, 24, 12 இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்தது மறைநீர். ஏதாவது ஒரு பொருள் உற்பத்திக்காக பயிரிடுவதற்காக செலவிடப்படும் நீர் தான், தொழிற்சாலைக்கோ இல்ல பயிர் உற்பத்திக்கோ பயன்படுத்தப்படும் நீர் தான் மறைநீர். மறைநீர்ங்கிற பதத்தை உருவாக்குனவர் டோனி ஆலன் 1919 உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? கோதுமை உற்பத்தி வருடம் கோதுமை உற்பத்தி பண்றதுக்கு 1340 கியூபிக் மீட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. ஓகேங்களாங்க? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம ரிவிஷன்ல இருக்கோம். ஃபுல்லா படிச்சிட்டோம்னா அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல அடுத்தடுத்த வீடியோ டெய்லியும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.